கோசை நகர். கோசை நகர் என்பது இன்றைய சென்னையின் கோயம்பேடு பகுதியை குறிப்பதாகும். சென்னைக்கு மேற்கு 6 மைல் தொலைவில் உள்ள இத்திருப்புகழ் திருத்தலம் கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். கௌமார அட்டவணைப்படி திருப்புகழ் 699. ஆதவித பாரமுலை மாதரிடை நூல் வயிறு அது ஆலிலை என மதன கலை லீலை யாவும் விளைவான குழியான திரிகோணமதில் ஆசை மிகவாய் அடியன் அலையாமல் நாத சதகோடி மறை ஓலமிடு நூபுரமுனான பதமா மலரை நலமாக நான் அனுதினா தினமுமே நினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே. சீதமதி ஆட அரவு வேர் அருகு மா இறகு சீத சல மா ஜடில பரமேசர் சீர்மை பெறவே உதவு கூர்மை தரு வேல சிவ சீறி வருமா அசுரர் குலகாலா கோதை குறமாது குண தேவ மடமாது இருபாலும் உற வீரி வரு குமரேசா கோசை நகர் வாழ வரும் ஈச அடியர் நேச சர்வேச முருகா அமரர் பெருமாளே. நாத சதகோடி மறை ஓலமிடு நூபுரமுனான பதமா மலரை நலமாக நான் அனுதினா தினமுமே நினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே. கோசை நகர் வாழ வரும் ஈச அடியர் நேச சர்வேசா முருகா அமரர் பெருமாளே. குளிர்ந்த சந்திரனையும் படமெடுத்து ஆடுகின்ற பாம்பையையும் குறுவேரை உடைய அருகம்புல்லையும் நல்ல நிறமுள்ள கொக்கின் இறகையும் குளிர்ந்த கங்கையையும் சடைமுடியில் தரித்து கொண்டிருக்கின்ற பெரும் தலைவராகிய சிவபெருமான் உலகங்கள் நலமடைய தந்தருளிய கூரிய வேலாயுதத்தை கொண்ட வேலனே சிவமூர்த்தியே. கோபித்து வரும் பெரிய அரக்கர்களின் குலத்தை அழித்தவரே மலர் முடித்த குழலை உடைய வள்ளியம்மையாரும் நற்குணமுடைய தெய்வயானை அம்மையும் இருபுறமும் பொருந்தி இருக்க பெருமையுடன் வருகின்ற குமாரக் கடவுளே. கோசை நகரில் வாழ்கின்ற தலைவரே அடியவர்க்கு அன்பரே எல்லாருக்கும் தனிப்பெரும் தலைவரே முருகப் பெருமானே தேவர்கள் போற்றும் பெருமையில் மிகுந்தவரே பொதுமாதர்களின் விருப்பம் தருவதான இனிய பெரிய கொங்கைகள் நூல் போன்ற இடை ஆலிலை போன்ற வயிறு இக்காம விளையாடல்களில் மூழ்கி மிகுந்த ஆசை உடையவனாய் அடியேன் அலையாதபடி நாதத்துடன் கூடிய 100 கோடி வேதங்களின் ஒலியாய் ஓலமிட்டு துதி செய்கின்ற சிலம்பை அணிந்த முதன்மையான திருவடி தாமரையை அடியேன் நலம் பெற்று உய்ய நாள்தோறும் நினைக்குமாறு தேவரீருடைய கருணையை நாடிய எனக்கு திருவருளை அருளும் பொருட்டு வந்து அருள்வீராக. கோசை நகர் மேவிய குமரேசா உன்னை அனுதினமும் நினைக்க அருள் புரிவாய் என்று வேண்டியவாறு. இத்திருப்புகழில் கோதை குறமாது குண தேவ மடமாது வள்ளியம்மையாரையும் தேவியானை அம்மையாரையும் ஒருங்கே குறிப்பிடும் பல திருப்புகழ்களில் இதுவும் ஒன்று. தேவசேனை அம்மையாரை குறிப்பிடும் பொழுது குண தேவ மடமாது என்று குருநாதர் விவரிக்கிறார். ஒரு பெண் தன் கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் உறவாடுவதை அணுத்துணையும் சம்மதிக்க மாட்டாள். முருகப்பெருமான் வள்ளிமலைக்கு வந்து வள்ளியம்மையாரை திருமணம் செய்து கொண்டு கந்தலோகத்தை அடையும் பொழுது தெய்வயானை அம்மையார் வறியவனுக்கு அரிய புதையல் கிடைத்தது போல் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். வள்ளியம்மையாரை மார்புற தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்து இன்னுரை கூறி பெருமகிழ்ச்சி உற்றார். முருகப்பெருமானை பார்த்து தேவதேவா
சாரநாள் பிரிந்திருந்த என் தங்கையை என்பால் சேர்த்த தேவரீருடைய திருக்கருணைக்கு நான் என்ன கைமாறு செய்யவல்லேன். எனவே தங்கை தனக்கு துணை, எனக்கு என் தங்கை துணை. தேவரீரை நான் மட்டும் பணி செய்து உபசரித்தேன். இன்று முதல் தங்களுக்கு என் தங்கையும் பணி செய்வாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து தங்கள் ஏவலை புரிந்து அவளுடன் வாழ்வோம் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் வாய்மொழி கந்த புராணத்தில் எடுத்து புள்ளி ஈங்கு ஒரு தமிழாகி இருந்திடுவேனுக்கு இன்று ஓர் பாங்கி வந்து உற்றவாறு நன்று என பரிவு கூர்ந்தாள் என்று பார்க்கின்றோம். வள்ளியின் வரலாற்றை முருகவேள் தேவசேனைக்கு விளக்கிய பின்னர் அவ்விளக்கத்தை கேட்ட தேவசேனை வள்ளியை தழுவி இன்று உனை துணையாய் பெற்றேன், எம்பிரான் அருளும் பெற்றேன் என மகிழ்ந்தார். இந்நிகழ்ச்சியை கருதி தேவசேனையை குண தேவ மட மாது என்று விளக்குகின்றார் நம் குருநாதர்.